கண் திருஷ்டி ரொம்ப மோசமானதுங்க. சிலர்லாம் எதிர்த்தாப்புல வந்தாங்கன்னாலே, போகிற வேலை இன்னைக்கு இவ்வளோதான், எதுவுமே நடக்காது அப்படின்னு நாம் மனசுக்குள்ளே நினச்சிப்போம். சிலர் எதிர்த்தாப்புல வந்தாங்கன்னா, இன்றைக்கி எல்லாம் வெற்றி தான் அப்படின்னு நம்ம மனசுக்கே தெரிய வருங்க. கண் திருஷ்டிங்கிறது இல்லாதவங்க இருக்கிறவங்கள பார்த்து பெருமூச்சு விடுவாங்க. இவ்வளோ பெரிய காரில் வந்து இறங்குறாங்க, இன்னமும் நாம் சைக்கிளில் தானே போயின்ட்டுருக்கோம் அப்படின்னு சிலர் வந்து சங்கடப்பட்டு பெருமூச்செல்லாம் விடுவாங்க. அந்த மாதிரியான அந்த எண்ண அலைகள், அவங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, அது நம்மளை கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால தாங்க பெரியவங்க வந்து கல்லடிக்கு தப்புனாலும் கண்ணடிக்கு தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. சிலர்லாம் நம்மளை பார்த்தாலே நமக்கு உடம்பெல்லாம் வந்து அப்படியே பலவீனமாயிடும். ஆனால் சிலரை நாம் பார்க்கும் பொழுது நாம் உற்சாகமாக இருப்போம். அது காரணம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எண்ணங்கள் நம்மளை வந்து தாக்குறதுனால தான் நம்முடைய மனநிலை, குணநிலை அது மாதிரி மாறுதுங்க. அதனால தாங்க பெரியவங்க எளிய பரிகாரங்களெல்லாம் சொல்லி வச்சுருக்குறாங்க. அதாவது நம்மளை சாப்பாட்டுக்கு போடுறதுன்னு சொல்லுவாங்க. உப்பு பேரை சொல்ல மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லுப்பு கொஞ்சம் கையில் எடுத்து இடது கையால் இந்த பக்கம் 3 முறை, அந்த பக்கம் 3 முறை அதை வந்து சுழற்றிட்டு ஓடும் தண்ணியில் கொண்டு போய் விட்டோம்னா நல்லது. அப்படி இல்லைன்னா வந்து செடி கொடிகளில் கூட போடலாம். வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய செடி கொடிகளில் போடக்கூடாது, வெளியில் இருக்கக்கூடிய செடி கொடிகளில் அந்த கல்லுப்பை வந்து எரியலாம். இல்லை அது எதுவும் இல்லை அப்படிங்கக்குள்ள நாம் வீட்டுக்குள்ளாரே குளியல் அறையில் அந்த கல்லுப்பை வந்து கரைச்சி விடலாம். அந்த மாதிரி பண்ணுவதன் மூலமாக அடுத்தவங்கள்டேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த பெருமூச்சு விட்டதுனால வந்திருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எனர்ஜி எல்லாமே விலக ஆரம்பிக்கும். விலகி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும். ஏன்னா கல்லுப்பு வந்து ஒரு பெரிய கிறிஸ்டல் மாதிரி, அதில் வந்து ஏகப்பட்ட விசேஷங்கள் இருக்குதுங்க. ஏன்னா கடலில் விளையக்கூடிய உப்பு, ஏன்னா கடல்ங்கிறது என்ன, 3 நீர் சேர்ந்தது. வேற்று நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், இந்த 3 நீர் சேர்ந்தது தான் கடல். அதனால தான் கடலுக்கு முன்னீர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த 3 நீரும் சேர்ந்த அந்த கடலில் விளையக்கூடிய அந்த உப்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அதனால தான் பெரியவங்க வந்து ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு நாம் போயிட்டு வந்தோம்னா கூட, அப்படியே வாசல்லே நில்லு, யார் கண்டு பட்டதோ தெரியல, கொஞ்சம் உப்பு கொண்டு வரேன், சுற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஊர்லெல்லாம் பார்க்கும் பொழுது தெருமண் கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து அந்த வெண்கடுகு, அதுக்கடுத்தது கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மிளகாய், அதெல்லாம் சேர்த்து எல்லாரையும் கிழக்க பாருங்க அப்படின்னு நிற்க வச்சு அதெல்லாம் சுற்றி கொண்டு போயிட்டு வாசலில் போடுவாங்க. அது மூலமாகவும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய, மனசில் இருக்கக்கூடிய வெளியிலேருந்து வந்த சில தீய எண்ணங்கள் அதெல்லாம் வந்து விலக ஆரம்பித்து நம்ம உடம்பு வந்து லேசாகும், நமக்கு ஒரு சந்தோஷமும் இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைங்களெல்லாம் சிலர் வந்து இவ்வளோ அழகாக இருக்குது இந்த குழந்தை, எப்படி அழகாக சிரிக்குது, சிரித்தா கன்னத்தில் குழி விழுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு போனோடனே குழந்தை கத்தின்ண்டே இருக்கும், அழுதுண்டே இருக்கும். அதுக்காக தான் அந்த பழைய வேஷ்டி துணி இருக்கு இல்லைங்களா, அது ஓரமாக கொஞ்சம் கிழித்து எடுத்து அதை 2 பக்கமும் குழந்தையோட உடலின் இடப்பக்கம் வலப்பக்கம் 2 பக்கமும் அந்த துணியால் கொஞ்சம் அப்படியே தடவி விட்டு அதை வந்து ஓரமாக போட்டு எரிச்சிருவாங்க. அது மூலமாக குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்தால் அந்த அழுகையெல்லாம் விலகி அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நெகட்டிவ் எல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. அதனால் கண் திருஷ்டி ரொம்ப மோசமானது. இதுக்கெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை செய்துக்கிட்டோம்னா ஆரோக்கியமாகவும் இருக்கலாம், அடுத்தவங்கள்டேருந்தும் தப்பிக்கலாம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.